மணி சீரீஸில் பார்ட் 14 இது. வாங்க என்ன தெரிஞ்சுக்கலாம். ஸோ அக்டோபர் 1 நேற்று மார்க்கெட் எப்படி இருந்தது, மார்க்கெட்டில் எது டாப் கைனர்ஸ் எது லூசர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வெற்றிக்கான பாதையை சேனலை ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர், எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. வாங்க. ஸோ நேற்று மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ப்ரைஸ் 25,768 ஓப்பன் ஆச்சு. பட் ஹையஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 25,772 வரைக்குமே போச்சு. லோவஸ்ட்டு பார்த்திங்கன்னா 25,766. ஸோ க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா நியர் ஷேமாக தான் இருந்தது. ஓகேங்களா. ஸோ டாப் கைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டெக் மகேந்திரா பார்த்தீங்கன்னா 3% ஏறி இருக்குது. மகேந்திரா அண்ட் மகேந்திரா 2% ஏறி இருக்குது. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் 1%, 1.7% ஏறி இருக்குது. அதானி என்டர்பிரைசஸ் 1.6%, இன்ஃபோசிஸ் 1.5% பக்கம் டாப் கைனஸில் ஏறி இருக்குது. அடுத்து டாப் லூசர்ஸில் எதுன்னு பார்த்துக்கலாம். டாப் லூசர்ஸில் இண்டஸ்இண்ட் பேங்க் 2% இறங்கியிருக்கு. ஆயில் ONGC 1.9%, ஏசியன் பெயிண்ட் 1.5%, பஜாஜ் ஆட்டோ 1.5%, டைட்டன் கம்பெனி 1.26% இறங்கியிருக்கு. வாங்க, டாப் மோஸ்ட் ஆக்டிவ் எந்த கம்பெனி ரொம்ப ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ரொம்ப டாப்பாக இருந்திருக்கு. டாடா ஸ்டீலு, ஜொமேட்டோ, கனரா பேங்க்கு, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இவங்க எல்லாமே டாப் மோஸ்ட் ஆக்டிவ் வால்யூமாக இருந்திருக்கு. அடுத்து செக்டார் வைஸில் பார்க்கும்போது ரியாலிட்டி 2% இறங்கி இருக்குது. சர்வீஸ் செக்டார் 1% ஏறி இருக்குது. ஃபார்மா 0.07% ஏறி இருக்குது. பிவிடி பேங்க் பார்த்திங்கன்னா இறங்கியிருக்கு. PSU பேங்க்கும் இறங்கியிருக்கு. சரிங்களா. ONGC அதாவது ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் பார்த்திங்கன்னா அதுவும் இறங்கியிருக்கு. நெக்ஸ்ட் 50 ஏறி இருக்குது. சரிங்களா. ஸோ இதெல்லாமே நேற்று டாப் வைஸ் செக்டாரில் என்னென்ன நடந்திருக்குன்னு. ஸோ டாப் கைனஸ் அண்ட் டாப் லூசஸில் பார்த்திங்கன்னா நிஃப்டியோடைய பர்சன்டேஜ் 0.5% டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நிஃப்டி எக்ஸ்பெக்ட் பண்ணது 25,900 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. லோ பார்த்திங்கன்னா 25,732 வரைக்குமே போயிருந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் மகேந்திரா அண்ட் மகேந்திரா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. டெக் மகேந்திராவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதேமாதிரி லூசஸில் இண்டஸ்இண்ட் பேங்க்ஸ் ரொம்ப டவுன் ஆகிருந்தது. ONGC பார்த்திங்கன்னா 2% பக்கம் டவுன் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு 46 அனாலிசிஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க, பையிங் ரேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டெக் மகேந்திராவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க, எந்தெந்த கம்பெனி எந்த அளவுக்கு டவுன் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். டைட்டன் கம்பெனியுமே பார்த்திங்கன்னா 1.26% வரைக்குமே உங்களுக்கு டவுன் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ பஜாஜ் ஆட்டோவுமே உங்களுக்கு நல்லா டவுன் ஆகிருக்கு. பஜாஜ் ஆட்டோ போன ஒரு 2 வாரமாக நல்லா பீக்கில் இருந்தது. பட் இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென் ரிவ்யூ அப்படிங்கிறவங்க தான் இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ மார்க்கெட்டை பற்றி அப்டேட்டை தெரிஞ்சுக்குங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது தகவலாக இருந்தாலும் கேளுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்காகவே இதை டெடிகேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்துருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் இந்த வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.